உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் சொல்லு. உனக்கு என்ன ஸ்நாக்ஸ்? சரி ஓகே. உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? சரி, இன்னைக்கு யாரு நல்லா படிச்சா? தமயந்தி. நீ என்ன சொன்ன? ஸ்டாண்ட் அப் தமயந்தி. நீ என்ன சொன்ன? கட்லெட்டே செஞ்சிடலாம். வாங்க கட்லெட் செய்யலாம். கட்லெட் செய்யலாமா? எடுத்துக்கலாம், ஆனியன் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தேவையான இதை சொல்லி இதை மசிச்சுக்கலாம். வேக வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ வேக வச்சதை வந்து நம்ம 4 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இதை வேக வச்சதை வந்து நம்ம மசிச்சுக்கலாம். வாங்க மசிக்கலாம். இப்போ பொட்டேட்டோவை மசிச்சுக்கலாம். வாங்க எப்படி மசிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாரு, இதுதான் வந்து ஆன் பண்ணுறது. இதுதான் ஆனு. குட்டிவாண்டு தான் என்னுடைய தங்கச்சி. அவளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இவ வந்து என்னுடைய டியூஷனில் படிக்கிறவ தான். பட் என்னுடைய கசின் சிஸ்டர். இப்படின்னா ஒரு குண்டானில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அப்புறம் மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப சுடுது ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூளாக வெட்டி வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா வெங்காயமும் ஓகே நம்ம நல்லா மசிச்சு நம்ம வந்து நல்லா கிண்டி அதெல்லாம் பண்ணிக்கணும். நம்ம பதம் வந்து இப்படி வந்துருக்கணும். இல்லை ஆன் பண்ண நம்ம நல்லா மசாலாஸ் எடுக்கணும். கொஞ்சம் மசாலாஸ் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர் சில்லி தூள் 1 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ சில்லி தூள் வேணாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் காரம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதனால நான் போட்டுக்கிட்டேன். வேணுனாலும் 1 ஸ்பூன் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா கலர் மாறணும். இல்லைன்னா வந்து நம்ம காரம்னா அதில் நிறையா போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். எனக்கே வந்து இன்னும் கலர் மாறல. நாங்கள் கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து செய்கிறோம். செஞ்சே முடிக்க முடியல. அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் காலையிலே ஆரம்பிச்சிருவோம். எங்களுடைய பிளானே வந்து 11 o'clock பண்ணலான்ட்டு வச்சுருந்தோம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, உருளைக்கிழங்கு எதுவுமே இல்லை. அதனால் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது என்னடா புது கிச்சனாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ செய்கிறது சாம்பார் தூள் கொஞ்சம், உங்களுக்கு தேவையான ஸ்பூன் எண்ணெய். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் தெரியாமல் காரம் அதிகமாக போட்டேன். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்ட்டு. பட் ஆனால் என்னாச்சு, சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம டியூஷனில் செய்கிறோம்ல, அதனால் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நான் வந்து அவ்வளோ காரம் போடல. இப்போதான் டியூஷன் சம்மர் கேம்ப் வந்தவங்கலாம் கட்டிட்டு கிடக்குறாங்க. அவங்களையும் காமிச்சு நம்ம டியூஷன் கேம்ப்பு ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க, அவங்க 4 பசங்க தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் 4 பசங்கலாம் தூக்கி போட்டிருக்கோம் பாரு. உப்பு போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டு கலக்கிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் நல்லா பிசைகிறோம்.
எனக்கு கொஞ்சம் கை எரியறதுனால எங்கள் பாட்டி செய்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய கை யூஸ் பண்ணிடாதீங்க, அதாவது கிண்டுறதை யூஸ் பண்ணுங்க. அந்த சில்லித்தூள் போட்டோடனே கை செமையாக எரியும். தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயை கையில் போட்டுக்கோங்க. எண்ணெயை கையில் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. உப்பு சேர மாட்டேங்குது. பாப்பா வர இன்னும் உப்பு பத்தல. நம்ம இன்னும் உப்பு பத்தல, உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெய் இதாகக்கூடாது, அப்படி எண்ணெய் நம்ம கையில் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டோம்ல, எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்ததை இப்படி உருட்டி வச்சுக்கணும்.